இன்றைய வேத வசனம் யோசுவா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. ஜெகோவா சபயோத் என்றால் படைகளின் ஆண்டவர், த லார்ட் ஆஃப் த காஸ்ட் என்று பொருள். இங்கு சபயோத் என்பது எபிரேய மொழியில் படைகள் அல்லது ஆர்மிகள் என்று பொருள்படுகிறது. ஜெகோவா சபயோத் என்ற கர்த்தருடைய நாமத்திற்கு சேனையின் அதிபதி என்று அர்த்தம் கொள்ளுகிறது. கர்த்தருடைய இந்த நாமம் எங்களுடைய தனிமையையும் பயத்தையும் நீங்கி பலப்படுத்துவதாக. யாரெல்லாம் பய உணர்வுகளோடு கட்டப்பட்டிருக்கிறீர்களோ, அன்று எரிகோவை எப்படி மேற்கொள்வதென்று, எரிகோ மதில்களை எப்படி தகப்பது என்று எண்ணிக்கொண்டிருந்த யோசுவாவுக்கு தேவன் சேனைகளின் அதிபதியாய் உருவின பட்டயத்தோடு காட்சியளித்தார். எங்களுக்காகவும் யுத்தம் செய்யும்படி கர்த்தர் ஜெகோவா சபயோத்தாக இறங்கி வந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எங்களுக்கு எப்பொழுதும் போராட்டம் உண்டு. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. ஏனெனில் கர்த்தர் உங்களோடு கூட சேனைகளின் அதிபதியாய் நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அன்று யாக்கோப்பு பயந்து கொண்டு தன் சகோதரனாகிய எசாவை சந்திப்பது எப்படி என்று கலக்கத்துடன் வந்து கொண்டிருந்தார். வழியில் கர்த்தருடைய தேவதூதர்கள் அவரை சந்தித்தார்கள். அவர்களை கண்டதும் யாக்கோப்புக்கு இருந்த சந்தோஷம் அளவில்லை. இது தேவனுடைய சேனை என்று அந்த இடத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டார். அந்த கர்த்தர் சேனையின் அதிபதியாய் உங்களோடும் என்னோடும் கூட இருந்து வருகிறார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி அவருடைய நாமத்தை ஜெகோவா சபயோத் என்று சொல்லி நாங்கள் ஆராதிப்போம். அவரே எங்களுக்கு காவலாய் இருந்து, அவரே எங்கள் படை தலைவனாய் இருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பாதுகாப்பார். அல்லேலூயா.